இப்போ நம்ம போகிற கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கங்கள் இருக்கும் சிவன் விஷ்ணு பிரம்மா. இது திருமூர்த்தி கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். திருமூர்த்தி கோவிலுக்கு நான் இதோட 3வது டைம் போயிட்டுருக்கேன். ஒரே பாறையில் செய்த சிலை தாங்க சிவன் விஷ்ணு பிரம்மா. இவங்க 3 பேர்த்தோட சிலையும் ஒரே கல்லில் செதுக்கியிருப்பாங்க பாறையில். இப்போ நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். இப்போ பாருங்கள், போகிற வழியில் நம்ம திருமூர்த்தி அணைங்க. இந்த அணையை நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி இருக்கிறதெல்லாம் திருமூர்த்தி மலை. அந்த மலையை நல்லா சுற்றி பார்த்துட்டு இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கோவிலுக்கு போகலாம். கோவிலில் பார்த்திங்கன்னா சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த 3 தெய்வம் மட்டும் இல்லாத இந்த கோயில் பக்கத்துலேயே விநாயகர் முருகர் எல்லாம் இருக்காங்க. இந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அங்கவே சந்தனம் வைக்கிறாங்க. அந்த சந்தனத்தை வாங்கி நம்ம 3 தெய்வங்களும் இருக்கிற அந்த பாறை மேலே தூக்கி அடிப்பாங்க. அடிக்கும் போது அந்த சந்தனம் கரெக்டாக விழுந்துட்டா அவங்க நினச்சது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? பட்டாம்பூச்சிலாம் நம்ம கலர் கலராக தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒரே கலரில் 100 பட்டாம்பூச்சி இருக்கும். நான் போனோன்னே அதெல்லாம் பறந்து போயிடுச்சுங்க. இப்போ இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நல்லா எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகும்போது ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.